வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கிய அப்டேட்டை பார்க்க போறோம். என்ன அப்டேட் அப்படின்னா, திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தாருல, டிவிகே வேட்பாளர் ஜெயிச்சாரு. பெரிய கருப்பன் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. டிவிகே வேட்பாளருடைய வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இந்த அப்டேட்டை நான் நேற்று சொல்லியிருந்தேன். சில பேருக்கு புரியலை. கேஸ் பின்னணி என்ன, எதுக்காக டிவிகே வேட்பாளர் வெற்றி செல்லாது அப்படின்னு பெரிய கருப்பன் கிளைம் பண்றாரு, என்ன பஞ்சாயத்து அப்படின்னு டவுட் நிறைய பேருக்கு. இப்போ டீட்டெயிலாக சொல்லிடுறேன். திருப்பத்தூர் அப்படிங்கிற பேரில் 2 தொகுதிகள் இருக்குங்க. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி 1, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதி 1. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதியுடைய நம்பர் என்ன அப்படின்னா 185. தொகுதி எண் 185. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதி. தொகுதி எண் 50 அப்படிங்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதி. பெரிய கருப்பன் எந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. தொகுதி நம்பர் 185 போட்டிட்டு இருக்காரு. அதனுடைய ரிசல்ட் தான் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் பெரிய கருப்பன் தோத்துருக்காரு. இப்போ பெரிய கருப்பன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதியுடைய ஒரு தபால் ஓட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டுருச்சு. திருப்பத்தூர் அப்படிங்கிற பேர் சேமா இருக்கிறதுனால சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதியுடைய ஒரு தபால் ஓட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டுருச்சு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதியுடைய தேர்தல் அதிகாரி அந்த ஒரு தபால் ஓட்டை நிராகரிச்சிட்டாரு. ஏன்னா இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதியுடையது அப்படி நிராகரிச்சிட்டாரு. அந்த ஒரு தபால் ஓட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதிக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்துச்சுன்னா இந்நேரம் எலெக்ஷன் ரிசல்ட்டு சமமாக இருக்கும். எங்களுடைய வாக்கும் டிவிகே வேட்பாளருடைய வாக்கும் ஈக்குவல் ஆகிருக்கும். பிறகு குலுக்கல் முறையில் யார் வெற்றியாளர் அப்படின்னு தேர்வாயிருக்கணும். அந்த ஒரு தபால் ஓட்டு அங்கே அனுப்பப்பட்டதுனால நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு. இதுதான் பின்னணி. ஒரே குழப்பமாக இருக்குல்ல. 2 திருப்பத்தூர் தொகுதி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதி, ஒரே குழப்பமாக இருந்திருக்கும். இப்போ கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். இதனால தான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே வேட்பாளர் தரப்புடைய வாதங்களையும் தேர்தல் ஆணையத்துடைய வாதத்தையும் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த வழக்குடைய தீர்ப்பு வர வரைக்கும் அவரை எம்எல்ஏவாக பதவியேற்க விடக்கூடாது அப்படின்னு பெரிய கருப்பன் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு. பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு கவர்னர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஓட்டும் டிவிகேவுக்கு ரொம்ப முக்கியம். நேரம் பார்த்து இப்போ திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இப்படிப்பட்ட கேஸை டிவிகே வேட்பாளருக்கு எதிராக தொடுத்திருக்காரு. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. டிவிகே தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க? தேர்தல் வழக்காக தான் பெரிய கருப்பன் இதை போட்டிருக்கணும், தேர்தல் வழக்காக தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதன் பிறகு எம்எல்ஏவாக பதவி ஏற்கக்கூடாது அப்படிங்கிறது, சட்டப்பேரவையில் ஓட்டெடுப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பெரிய கருப்பனுடைய சார்ஜஸ்லாம் மக்களுக்கு எதிரானது, மக்களுடைய முடிவுக்கு எதிரானது அப்படின்னு டிவிகே தரப்பு வாதாடி இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இப்போ கோர்ட்டு அறிக்கையை கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய அறிக்கையை சொல்லுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அவசர வழக்காக இந்த கேஸ் நடந்துக்கு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நடந்த கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காருங்க. சசி தரூரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே காங்கிரஸை கிளின்னு கிழிச்சிருக்காரு. பச்சோந்தி இருக்குல்ல, பச்சோந்தி நிறம் மாற்றுதுல, அதை விட வேகமாக காங்கிரஸ் அதிகாரத்துக்காக தங்களுடைய நிலைப்பாடை மாற்றிருக்காங்க தமிழகத்தில் அப்படின்னு பங்கமாக கலாய்ச்சிருக்காரு. அதுபோக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக காங்கிரஸ் எல்லாம் எப்படி கொந்தளிச்சிச்சு. தேர்தல் அப்போ யாராவது ஒருத்தங்களாவது ஓட்டு போட எனக்கு ஓட்டுரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கிளைம் பண்ணாங்களா? எஸ்ஐஆர் ப்ராசஸ்ஸு அப்போது அவ்வளவு சுமூகமாக ஃபேராக நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு. கேரளாவில் நடந்த தேர்தலை சுட்டி காட்டி, கேரளாவில் காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, இப்போ கேரளாவில் எஸ்ஐஆர் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு செக் வச்சிருக்காரு. அடுத்தது டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்தாங்களே, சமீபத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே, அதுக்கு எதிராக காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்களே, அதில் காங்கிரஸுடைய இரட்டை நிலைப்பாடையும் தோலுரித்து காமிச்சிருக்காரு அண்ணாமலை சசி தரூரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே. சசி தரூர்னால அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டுகளுக்கு, அண்ணாமலையுடைய பேச்சுகளுக்கு ஒரு பதிலே சொல்ல முடியாத நிலைமை. அப்படி செக் வச்சிருக்காரு. அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்கு, ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது.
இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.